ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமடம். இன்றைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் 2 in 1 கூட பயன்படுத்திக்கலாம். சாதத்துக்கு கூட நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு, ஊத்தப்பத்துக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு தொக்கு. பூண்டு மட்டும் உங்கள் வாசத்துக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சிக்கோ. வாசனை பிடிக்காதுன்னா குறைவாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல பூண்டு சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அதிகமாக கூட பயன்படுத்திக்கலாம். கருவேப்பிலையும் உங்கள் விருப்பம். நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை வச்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த 2 in 1 சட்னியை கண்டிப்பாக இன்றைக்கி உடனே செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமடம் சேனலுக்கு லைக் போடுங்க. வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு, ஒரு 4-5 ஆறுக்கு கூட கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் சாம்பார் வெங்காயம் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு கைப்பிடி சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம்னா 3 தக்காளி தாங்க அதுக்கு ரேஷியோ சரியாக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு வெங்காயம் அப்படின்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியோட காம்பை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க, கல்லுப்பு. இப்போ இது கூட நம்ம எல்லார் வீட்லேயும் குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி இருக்கும். நல்லா தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன். இந்த வித்தியாசமான தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு தொக்கு உடனே செஞ்சு பாருங்கள். இந்த வேலைக்கு போகிற பெண்கள், ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்கூல் கிளப்புறவங்க, அப்புறம் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, பேச்சுலர்ஸ்னு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 1 வாரம் வரைக்கும் ஏர் டைட்டான டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். உதிரான சாதத்தில் இதை போட்டு கலந்து நல்லெண்ணெய் கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். கூட ஒரு சிப்ஸு, அப்பளம், அட்டகாசமான உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவல், சேனைக்கிழங்கு வறுவல்னு எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு வைக்கலாம் டைம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் உடனே செய்யலாம். 10 நிமிஷம் தான். இதுவும் நான் அடிக்கடி செய்கிற ஒரு சட்னி ரெசிபி. இப்போ கருவேப்பிலையை நம்ம எதில் போட்டாலும் குழந்தைங்க, பெரியவங்கன்னு எல்லாருமே எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம பண்ணுற சட்னி ஆகட்டும், குழம்பாகட்டும், ரசமாகட்டும், எல்லாத்துலேயும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்து அரைச்சி செய்யுங்க. இதை அரைச்சி நம்ம எடுத்துக்கும் போது ஒரு 40 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் நமக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும். எல்லாருக்குமே இப்போ இளநரை ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. சின்ன வயசு பெண்களாக இருக்கிறவங்களுக்கு கூட இளநரை வந்துடுதுங்க. அதனால் இளநரையை தடுக்கும். கண் பார்வை நல்லா அதிகரிக்கும். முடி வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். முகம் ரொம்ப பொலிவாக இருக்கும். நமக்கு உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த கருவேப்பிலையில் இருக்குது. இதை முழுசாக சாப்பிட்டு நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கெலாம் இப்போ இந்த அவசர உலகத்தில் யாருக்குமே டைம் இல்லைங்க. அதனால் நீங்கள் மோர் குடித்தா கூட 2 ஆறுக்கு நல்ல கொழுந்தான கருவேப்பிலையை போட்டு அது கூட அரைச்சி வடிகட்டி குடிச்சிங்க அப்படின்னா அதோட சத்துக்கள் நமக்கு உடனே கிடைக்கும். நல்ல திக்காக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் தொக்கு மாதிரி கிளறிட்டீங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் ஏர் டைட்டான டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேலைக்கு போகிற பெண்களுக்கு, ஸ்கூல் கலப்புற தாய்மார்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு 2 in 1 உங்களுக்கு பயன்படும். ரைஸ் கூட, தோசை கூட, இட்லி கூட, ப்ரெட்டில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸ் கூட இதை நீங்கள் கலந்து எடுத்துகிட்டு போகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.